வணக்கம். இன்றைய செய்திகள். எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் பிரச்சார வாகனத்தை மறித்து இஸ்லாமிய பெண்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில் 6 முறை தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது 7வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடுகிறார். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இருப்பினும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் ஆங்காங்கே எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. கல்விளை, கோட்டூர், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் சென்றபோது தங்கள் பகுதியில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி உள்ளூர் மக்கள் வாகனத்தை மறித்தனர். இந்நிலையில் காயல்பட்டினம் நகராட்சி பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது இஸ்லாமிய பெண்கள் அதிகம் வசிக்கும் இடத்திற்கு அவரது வாகனம் சென்றபோது அங்கிருந்த சில பெண்கள் வாகனத்தை மறித்து தெருவிற்குள் வரவிடாமல் தடுத்தனர். கடந்த காலங்களில் மழை வெள்ளம் பாதித்த போது எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் இருந்ததாகவும் மழை வெள்ளத்திற்கு எந்தவித முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளாமல் இருந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது, திரும்பி செல்லுங்கள் என பெண்கள் கோஷமிட்டனர். அவர்களிடம் அமைச்சர் பேச்சு நடத்திய போதிலும் எங்கள் தெருவிற்குள் வராதீர்கள் என பெண்கள் கூறியதால் நீண்ட நேரம் காத்திருந்த அமைச்சர் அங்கிருந்து திரும்பிச் சென்றார். தொகுதிக்குள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் தற்போது இஸ்லாமிய பெண்கள் அதிகம் வசிக்கும் பகுதியிலும் எதிர்ப்பு கிளம்பி இருப்பது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக எம்எல்ஏவின் பிரச்சாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கைத்தறி நெசவாளர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளனர். மேலும் எம்எல்ஏ வருகையின் போதும் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டசபை தொகுதி வாழைப்பந்தல் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பச்சையம்மன் நகர் பகுதியில் ஆற்காடு திமுக வேட்பாளர் ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ ஓட்டு சேகரிக்க செல்ல இருந்தார். அதை அறிந்த பச்சையம்மன் நகரில் வசிக்கும் கைத்தறி மற்றும் நெசவு தொழிலாளர்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி வைத்தனர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று கருப்பு கொடிகளை அகற்றினர். அப்போது கிராமத்தினருக்கும் போலீசார் மற்றும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பானது. மேலும் பிரச்சாரத்திற்கு சென்ற திமுக எம்எல்ஏ ஈஸ்வரப்பனை நோக்கி கருப்பு கொடிகளை காட்டி நெசவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது குறித்து கைத்தறி நெசவாளர் சரவணன் கூறுகையில், வாழைப்பந்தல் பகுதியில் பட்டு கைத்தறி நெசவு தொழிலை நம்பி 200 குடும்பங்கள் உள்ளோம். கடந்த பருவமழை காலத்தின் போது 3 மாதங்களாக கைத்தறி இயந்திரங்களில் மழை நீர் தேங்கியது. தொழில் முடங்கி ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். நிவாரணம் உதவிகளை எம்எல்ஏ வழங்கவில்லை. எங்கள் மாவட்டத்தில் தான் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி இருக்கிறார். ஆனால் அவரும் எங்கள் மேம்பாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை. அதனால் தான் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று மக்கள் கூறினர். நெல்லுக்கு தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகையை நிறுத்த தங்கள் அமைச்சகம் அனுப்பிய கடிதம் குறித்து நான் தான் பேசினேன். இல்லாததை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ கதிரவன் போட்டியிடுகிறார். அவர் சோழங்கநல்லூர் கிராமத்தில் பிரச்சாரம் செய்த போது அங்குள்ள ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவேன் என்று சொன்ன வாக்குறுதி என்னவானது என்று அதற்கு பதிலளித்து கதிரவன் எம்எல்ஏ பேசும்போது, புள்ளம்பாடி வாய்க்காலுக்கும் ஏரிக்கும் 11 வேறுபாடு உள்ளது. அதை அதிகாரிகள் ஆய்வு செய்து உள்ளனர். திட்ட செலவு பெரிய தொகை என்பதால் அரசு அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. தாலி கட்டிய உடனே எல்லாம் நடந்துராது, மெதுவாகத்தான் நடக்கும். உன் இஷ்டத்திற்கு எல்லாம் என்னால் செய்ய முடியாது. நீ எனக்கு ஓட்டே போட வேணாம், உன் ஓட்டும் தேவையில்லை என்று பேசினார். பேசிவிட்டு பிரச்சார வேனை அங்கிருந்து கிளப்பிக் கொண்டு கதிரவன் எம்எல்ஏ சென்று விட்டார். அவர் பேசும்போது கேள்வி கேட்டவரை நீ வா போ என்று ஒருமையில் பேசியதும், திமுக பிரமுகர் ரவி என்பவரை டே லூசு என்று மைக்கில் பேசியதும் கிராம மக்களை முகம் சுளிக்க வைத்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் எதையெல்லாம் செய்ய போகின்றனரோ அதைத்தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார். ஆனால் திமுகவினரோ போலி வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்கின்றனர். தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா பேசுவதை யாரும் கேட்கப் போவதில்லை. மக்களை சந்திக்காத விஜயை நோக்கி ஒரு கூட்டம் செல்கிறது. ஆந்திராவின் பிரபல நடிகர் சிரஞ்சீவிக்கு கூட கூட்டம் கூடியது. ஆனால் அந்த கூட்டம் ஓட்டாக மாறவில்லை. அதே நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும். ஆதவ் அர்ஜுனா மலிவான அரசியல் செய்கிறார். விஜயும் அதை தவிர்க்க வேண்டும். முதல்வராக வர படிப்படியாக உழைக்க வேண்டும். ஜோசப் விஜய்க்கோ உதயநிதிக்கோ முதல்வராகும் தகுதி இல்லை. இருவரையும் மக்கள் முதல்வராக ஏற்க மாட்டார்கள் என்று அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் பேசியுள்ளார்.
மதுரையில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மதுரை மாநகராட்சியில் திமுகவினர் 200 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளனர். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தின் டிபிஆர் அறிக்கையை திருத்தி தருமாறு கேட்டதற்கு அதை திருத்தம் செய்து அனுப்பாமல் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து விட்டதாக திமுகவினர் பொய் செய்தி பரப்புகின்றனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணியிலும் நிலத்தை முழுமையாக கையகப்படுத்தி தரவில்லை. தமிழின் தொன்மைக்கும் கலாச்சாரத்திற்கும் மதிப்பளிக்காமல் இழிவுபடுத்திய உதயநிதி எப்போதுமே முதல்வராக வரக்கூடாது. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற தடை ஏற்படுத்திய மோசமான சூழலை மறந்துவிடக்கூடாது. நிலம், மணல் மாஃபியாக்கள் தான் தமிழகத்தை ஆளுகின்றனர். திமுக அரசு வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பியூஷ் கோயல் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.